ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரவையும் 2 உருளைக்கிழங்கும் இருந்தால் இந்த மாதிரி தோசை ஊத்தப்பம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அரை கப்பு நான் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த அரை கப் தயிரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த ரவையும் இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். தட்டம் போட்டு மூடி வைங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த உருளைக்கிழங்க தோலை சீவி அதை நல்லா தண்ணியில் கழுவி வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சீவிக்கோங்க. கேரட் சீவுறதுல உருளைக்கிழங்க நல்லா சீவிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு, டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு சாட் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஊத்தப்பம் ஊற்றுற லெவலுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன பேனை வச்சுக்கோங்க. ஆப்பம் ஊற்றுற பேனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மூடி வைங்க. நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக நல்லாவும் வெந்திருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம். இது மூடி வைங்க. இது நல்லா திருப்பி போட்டு வெந்த பிறகு திருப்பி போடுங்க. இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு.
ரொம்ப டேஸ்டான ரவா பொட்டேட்டோ ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.